ஹலோ கைஸ், இது நானும் என் தம்பியும் சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஆனியன், அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு உரிக்கலாமா? க்ரீன் சில்லி 2 கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேங்கோ எடுத்து கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு உரிச்சாச்சு. இப்போ கொரியாண்டர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, 2 கரண்டி பருப்பு, அதை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தக்காளி, 1 மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு. குக்கரை மூடி அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கலக்கி விட்டுடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் காய்ஸ். கலரிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம் காய்ஸ். செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்குது. பஜ்ஜி கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நானும் என் தம்பியும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.